அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கிளாஸில் மிஷினில் நீடில் மாட்டுறதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த நீடிலில் கர்வ் டைப் இருக்குது பாருங்கள். அந்த கர்வை வீல் பார்த்த மாதிரி இருக்கணுங்க. அதை கரெக்டாக அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி நீடில் உள்ளே அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிடணும். நீங்கள் கரெக்டாக அந்த ஹோல் கரெக்டாக ஆப்போசிட்டில் அந்த வீலை பார்த்த மாதிரி ஹோல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஸ்க்ரூவை டைட் பண்ணிடணும். நல்லா டைட் பண்ணி ஃபிட்டாக ஆகிட்டதுக்கப்புறமா இப்போ நீங்கள் வீலை சுற்றுறப்போ அதில் ஹோலில் கரெக்டாக போகுதான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக போகவும் இப்போ நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. அதில் லைன்ஸ் போட்டு இப்போ அந்த கரெக்டாக அந்த லைன்லேயே அந்த நீடில் போகணும். வேறு எங்கேயும் மாறிடக்கூடாது. கரெக்டாக அந்த லைன்லேயே போகணுங்க. அதே மாதிரி ஜிக்ஸாக் டைப்பில் போடணும். அந்த ஜிக்ஸாக் டைப்லையும் ஸ்டார்டிங் போட்டு அந்த கார்னரில் நீடில் எடுத்துடக்கூடாது. நீடில் எடுக்காமல் பேப்பரை மட்டும்தான் டேர்ன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீடில் எப்படி வைக்கிறீங்களோ லாஸ்ட் எட்ஜில் தான் அந்த நீடில் எடுக்கணும். அதுக்கு நடுவில் நீடில் எடுத்துடக்கூடாது. இல்லைன்னா நம்மளுக்கு நீடில் எடுத்துட்டிங்கன்னா ஷேப்ஸும் மாறிடும். இப்போ நம்ம கிளாத்துலலாம் டிசைன்ஸ், நெக் டிசைன்ஸ் இதெல்லாம் போடுறப்போ நீடில் நம்ம எடுத்து போடுறப்போ என்ன ஆகும், ஷேப் கரெக்டாக இருக்காது. அதனால தான் உங்களுக்கு நீடில் எடுக்காமல் உங்களுக்கு இதில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த பேப்பரில் நீங்கள் கரெக்டாக இந்த லைன்ஸு கர்வ் ஜிக்ஸாக்லேருந்து போடுறப்போ உங்களுக்கு அந்த கை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட நேமை கூட நீங்கள் போட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது கை பழக்கம். அந்த கர்வ் இதெல்லாம் எப்படி டேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ்க்காக தான் இந்த கிளாஸ். ஓகேங்களா? கரெக்டாக இதே மாதிரி கர்வ்லலாம் நீடில் எடுக்காமல் ப்ரெஷர் ஃபுட்டை மட்டும்தான் நீங்கள் தூக்கணும். நீடில் தூக்கிடக்கூடாது. பேப்பரை மட்டும்தான் டேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? இது பாருங்கள். அடுத்தது இப்போ எப்படி நான் பென்சிலில் போடுறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்போ அடுத்து அப்படியே அந்த பென்சிலை எடுக்காமையே டேர்ன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஊசி நீங்கள் அந்த ஸ்டார்டிங்கில் பண்ணுறீங்க. இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணி அதேலேயே நீங்கள் பென்சில் மேலேயே நீடில் அதே மாதிரி போட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணி பாருங்கள். எப்படி பென்சிலில் ஸ்டார்டிங்கில் போகிற அந்த கார்னர் இதெல்லாம் பாருங்கள் எப்படி கொண்டு வரேன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி நீடில் ப்ராக்டிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா